ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல ராகு பகவானுடைய பார்வை விழுகின்றது. சனி பகவானுடைய பார்வை ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல விழுதுங்க. சரிங்க, ராகு பகவானுடைய பார்வை லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல விழும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த டயத்துல பார்த்தீங்கன்னா சூதாட்டம் மாதிரியான ஒரு விஷயத்துல உங்களுடைய மனம் ஈடுபடும். அது மட்டும் இல்லை, ஷேர் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், பெரிய லெவலில் நம்ம லாபத்தை அள்ளி அப்படியே கொட்டிடலாம், அள்ளி தூக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்கள் எல்லாமே வரும். அது மட்டும் இல்லை, புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம், அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணுவீங்க. இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, எதிர்பாராத பண இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. ராகு பகவான் ஆரம்பத்தில் நல்ல லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் வரும். அப்பா, 1 லட்ச ரூபா வரைக்கும் வருதே, அப்போ இந்த ஒரு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், 1 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சமாக வரும். இப்போ தான் உங்களுடைய ஆசைகள் தூண்டப்படும். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அதிகப்படியான ஒரு அமௌண்ட்டு நம்ம கையில் இல்லை, இருந்தாலுமே வெளியில் கடன் வாங்கி பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு பண்ணுவீங்க. இது மாதிரி பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இருக்கக்கூடிய பணமும் உங்களுடைய கைகளுக்கு வர வேண்டிய தொகை சுத்தமாக வரவே வராதுங்க. இதுதான் ராகு பகவானுடைய பார்வை லாபஸ்தானமான 11ஆம் இடத்தை பதிவு. ஆசையை தூண்டுவார், ஆசையை தூண்டி உங்களை நிர்கதியாக்குவார். அது மட்டும் இல்லை, உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துல கேது பகவானுடைய பார்வை பதிகிறதுனால பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு பண்ணலான்னு போவீங்க, அதுக்குமே தடைகள் ஏற்படும். இந்த நேரத்தில் நீங்கள் விநாயகப் பெருமான் வழிபாடு, தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு பண்ணுங்க. ராகு காலத்தில் துர்க்கை அம்பாளுக்கு எலுமிச்சை பழம், அதாவது ஒரு தீபம் ஏற்றுவாங்க, தெரியுங்களா? எலுமிச்சை பழத்தில் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். அனைத்துமே நல்லபடியாக நடக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை KP ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.